அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பாரதி நாணயங்கள் சேகரிப்பு சங்கம். நாணயங்களை சேகரிப்போம், பணத்தாள்களை பாதுகாப்போம். நம்ம நாணய சேகரிப்பில் ரெகுலர் காயின்ஸ், இயர் கலெக்ஷன், மின்ட் கலெக்ஷன் இந்த மாதிரி சேகரிப்பை பற்றி பார்த்தோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன நாணயம் அப்படின்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ வந்து சேரும். அது மட்டும் இல்லை, வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதில் என்ன சொல்ல வராங்களோ முழுசாக புரியும். சரிங்களா? அதான் சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன நாணயம் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏன்ஷியன் காயின். அதாவது ஏன்ஷியனுங்கிறது பார்த்திங்கன்னா பழங்காலத்து நாணயங்கள், மன்னர் காலத்து நாணயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இவங்கெல்லாம் வெளியிட்ட நாணயங்கள். அது என்ன நாணயங்கள், அந்த நாணயங்களை என்ன மாதிரி உலகத்தில் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பாண்டியா காயின் பார்த்துருந்தோம். பாண்டிய காலத்து லேட்டர் பாண்டியா காயின், அதில் மீன் சிம்பல் போட்ட ஒரு நாணயம் பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு வித்தியாசமான நாணயம் தான் பார்க்க போகிறோம். அது என்ன நாணயம்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஒரு யானை நிற்கிற மாதிரி ஒரு உருவம் போட்டிருக்கு. சரிங்களா? இந்த நாணயத்தை பற்றி சொல்லணும்னா, இது வந்து சதவாகனர் நாணயம் அப்படின்னு சொல்கிறாங்க. சதவாகன வம்சத்தை சேர்ந்த அந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க வெளியிட்ட ஒரு நாணயம். இதில் பார்த்தீங்கன்னா யானையோட உருவம் போட்டு, யானை நிற்கிற மாதிரி அதில் உருவம் போட்டிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் குறியீடு மாதிரி இருக்குது. அது 4 பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக போட்டிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலுவை சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 பக்கத்தில் 4 வட்டம் போட்டிருக்கு. இது வந்து உஜ்ஜயினி சின்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. உஜ்ஜயினி அரசோட சின்னம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நாணயங்கள்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது நாணய சேகரிப்பாளர்கிட்ட கிடைக்கும். நம்மளை மாதிரி சாதாரண மக்கள்கிட்ட அதிகம் கிடைக்காது. இந்த மாதிரி நாணயங்களும் சேகரிப்பில் தான் இருக்குது. இதை பற்றி இந்த விவரங்கள் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஆண்டு பார்த்தீங்கன்னா சரியாக தெரியலை. கிமு அல்லது கிபி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சதவாகன வம்சம் வெளியிடப்பட்ட நாணயம், உஜ்ஜயினி அரசு. சரிங்களா? இந்த நாணயம் நல்லா தெளிவாகவே இருக்குது. சரிங்களா? நாணய சேகரிப்பாளர்கள் இந்த மாதிரி நாணயங்களும் சேகரிக்கலாம். இதை பற்றி சேகரிக்கும் போது நம்மளுடைய பழங்காலத்தில் உள்ள அரசு எந்த மாதிரி இருந்தது, என்ன மாதிரியான ஆட்சி பண்ணாங்க, நாணயங்கள் வெளியிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்களை நம்ம கற்றுக்கிடலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் போகிற பிள்ளைங்களாக இருக்கட்டும், காலேஜ் போகிற பசங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான நாணயங்கள் நம்ம சேகரிக்கிறோம். இதை தான் நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம். நாணய சேகரிப்புங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கலை. இது நம்மளை தாண்டி நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்கு ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று தான். சரிங்களா? இந்த மாதிரி இந்த கண்டிஷனில் நாணயங்கள் அதிகம் கிடைக்காது. இது ஒரு சேகரிப்பு தான். இது மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா பாருங்கள், பல்லவர் காலத்து நாணயங்கள் இதெல்லாம் எல்லாமே பல்லவர் காலத்தில் வெளியிடப்பட்ட செம்பு நாணயங்கள். இதை பற்றி நாணயங்களை பற்றின ஒவ்வொரு நாணயத்தையும் தனித்தனியாக நான் எடுத்து கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் போடுவேன். அதை பற்றின நாணயங்களை பற்றின சிறப்புகளை பற்றி சொல்லுவோம் கண்டிப்பாக. நீங்கள் அடுத்தடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. இந்த மாதிரி நாணயங்கள்லாம் நம்ம அப்போ தான் அப்டேட் பண்ணும்போது வந்து சேரும். சரிங்களா? இது பாருங்கள், கோல்டு பணம். இந்த மாதிரி நாணயங்கள்லாம் அடுத்து நான் வீடியோவில் கண்டிப்பாக போடுவேன். இதை பற்றின விளக்கங்களை கண்டிப்பாக சொல்லுவேன். இது 10 காசுலாம் போடுறோம் ஆல்ரெடி. இது 10 காசு, 20 காசு, 10 காசுலாம் இருக்குது. இது மட்டும் இல்லை, பாண்டியர்கள், சேரர்கள், இந்த சோளா காயின் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஆனால் அந்த பாண்டியா, சேரா இந்த மாதிரி நாணயங்கள் நம்ம அதிகம் பார்க்க முடியாது. அந்த மாதிரி நாணயங்கள் எல்லாமே நம்ம கலெக்ஷனில் இருக்குது. அதை பற்றின அடுத்த வீடியோக்களில் அதை பற்றின விவரங்கள் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடலாம். சேகரிப்பாளர்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக. சரிங்களா? நன்றி, வணக்கம்.